அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய நாள் இனிய நாளாகட்டுங்க. இந்த நாளில் நாம் முருகனுடைய சிறப்புகள் என்னென்ன, முருகனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் இப்படி நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளுக்கு ஒரு விடிவு பிறக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் தொடர்ந்து மருத்துவ செலவு வந்துட்டுருக்கா, குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது. அந்த சூழ்நிலை மாற நீங்கள் முருகனுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்று வழிபட்டு வந்தீங்கன்னா என்ன விதமான பலன்கள் ஏற்படும்னு தெரியுமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் வீட்டில் பெரியவங்க முதல் பிறந்த குழந்தைகள் வரை சரியான ஜோதிட ரீதியான கணிப்பை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமைனாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முருகன் கோவில்களில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது இல்லைங்க. நீங்கள் முருகனை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. பூஜைகளை கண்டு முருகனின் அருளை பெற ஏராளமான பேர் பண்ணிட்டீங்கன்னா முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் செல்வீங்கள்ல. இந்த தினத்தில் சிறப்பு என்னன்னா, முருகன் கோவிலுக்கு செல்லும்போது வெறும் கையோடு செல்லாதீங்க. உங்களால் முடிந்த அளவு பூக்களை வாங்கி கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. முருகனுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான விரத நாளாக செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பின்னாடி தான் பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்துக்கோங்க. வீட்டில் இருப்பவங்க கந்த சஷ்டி கவசம்னு சண்முக கவசம் முருக மந்திரங்களை பாராயணம் செய்து முருகனுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து வழிபடுங்க. வசதியற்றவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு எலுமிச்சை சாதம் தானம் செய்வது கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நீக்குவதற்கு ஒரு நல்ல விதமான வழியை ஏற்படுத்தி தருங்க. வீட்டில் நீங்கள் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான் படத்திற்கு செந்நிற மலர்களை சாற்றி தூபங்கள் காட்டி வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தும். இந்த முறையில் நீங்கள் பின்பற்றி செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் காரியங்களில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகிடுங்க. செவ்வாய் கிரக தோஷங்கள் நீங்கிடுங்க. எதிர்கள் தொல்லை ஒழிஞ்சிடும். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு ஆதரவான பலன்கள் ஏற்படுங்க. பூர்வீக நிலன்னு சொத்து சம்பந்தமான விடயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும். திருமணம் புத்திரபாக்கிய போன்றவை உங்களுக்கு உண்டாகுங்க. செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு வருவது ஒரு நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும். முருகனுக்கு உகந்த கிழமை தாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில். இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அல்லல்கள் நீங்கிடுன்னு சொல்லப்படுது. எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறா இறைவான்னு புலம்பவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பலனை அளிக்குங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனுக்கு இதை செய்வது உங்களுக்கு துன்பமில்லாத வாழ்வு அமைய ஒரு வழியை ஏற்படுத்தி தருன்னே சொல்லலாம். அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்கு. மற்ற படை வீடுகள் அனைத்துமே மலை மேலே இருக்குது. குஞ்சிலா முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம். ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூர் சென்று வந்தாலே வருகின்ற துன்பம் எல்லாம் நீங்கிடுன்னே சொல்லலாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் 11 ரூபாயை எடுத்து ஒரு மஞ்சள் துணியை முடித்து வச்சுக்கோங்க. சிலருக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்குதா, கோவிலுக்கு சென்றாலும் அங்கே பிரச்சனை வருதா, போகிற வழியிலே இல்லைன்னா வருகின்ற வழியிலோ சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத வீட்டில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதாங்க. இப்படி நீங்கள் கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனை வருதுன்னு உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மா அனைத்தும் உங்களை விட்டு நீங்கள் போதுன்னு தாங்க அர்த்தம். இதை நினைத்து கவலை கொள்ளாதீங்க. கெட்ட கர்மா நீங்குவதற்காகத்தாங்க கோவிலுக்கு போகும்போது இது போல் கெட்டதெல்லாம் நமக்கு நடக்குமாங்க. எப்பொழுது உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியுதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா 11 ரூபாயை முடித்து வைத்து முருகனிடம் உங்களுடைய பிரார்த்தனை மனதார வேண்டிக்கோங்க. அறுபடை வீடுகளில் ஒரு படை வீட்டிற்கு நீங்கள் செல்லும்போது முடிந்து வைத்த காணிக்கை கொண்டு திருங்க. அங்குள்ள உண்டியில் சமர்ப்பித்திடுங்க. மாலை கோவில்களில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளை காட்டிலும் பார்த்தீங்கன்னா
அதிசக்தி வாய்ந்தது தாங்க கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்க திருச்செந்தூர் முருகன் கோவில். திருச்செந்தூர் முருகரை நீங்கள் மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு கேட்டதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தென்படுகிறத பாருங்க. ஆபத்து நடக்கும்போது இல்லைன்னா நமக்கு பிரச்சனை தலைக்கு மேலே தலை விரித்து ஆடும்போது சேவல் மயில் முருகன் படம் இல்லைன்னா யாம இருக்க பயமேன்ற வாசகம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேல் காவடி இவற்றில் ஏதாவது ஒன்று நம் கண்ணு முன்னாடி வந்து போகும். நான் இருக்கிறேன் பயப்படாதுன்னு நினைவூட்டும்படியாக நம்முடனே பயணித்து வருங்க. இதே போல் யாருக்காவது நடந்துருந்துச்சா முருகனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருப்பது தாங்க அர்த்தம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் நீங்கள் மனதார பிரார்த்தித்து 11 ரூபாயை முடித்து வைத்துக்கோங்க. எப்பொழுது நீங்கள் கலியுக கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செல்கிறீங்களோ அப்போது அந்த காணிக்கையை முண்டியில் செலுத்திடுங்க. உங்களுடைய பிரச்சனை யாவும் பார்த்தீங்கன்னா நொடியில் தீர்ந்துடும். உங்களுக்கான நல்வழி அருள்வார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்களுமேங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் தலைகீழாக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். செல்வத்தை நம்ம தேடி தேடி ஓடி இலவசமாக நோயை தான் சம்பாரித்து அதிகமாக வச்சுருக்கோம். இரவு நேரத்தில் வேலைன்னு டென்ஷனான வேலை, பணம் சம்பாதிக்க வேண்டுன்னு ப்ரெஷர்னு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நோய் நொடியை தான் கொண்டு வந்து சேர்த்துடுதுங்க. சரி போகட்டும் விடுங்க. கலியுகத்தில் வேறு வழி கிடையாதுங்க. இதுதான் நிரந்தரம். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் உண்டா, ஏதாவது ஒரு தீர்வு உண்டான்னு கேட்பவங்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல இதாக இருக்குங்க. என்னுடைய ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர மருத்துவ செலவு குறைய நல்ல ஒரு வழியை காட்ட சொல்லி மனதார நீங்கள் முருகனிடம் வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. ஒரு முழு பாசனிக்காயை வாங்கி கொண்டு போங்க. கோயிலுக்கு போகும்போது அந்த முருகன் கோவிலில் முதல் மண் அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு விடுங்க. பிறகு அந்த பூசணிக்காய் மடியில் வச்சுட்டு அந்த முருகன் கோவிலே ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்துக்கோங்க. கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் முழுவதுமாக படிக்கணும். முருகனை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து நோய் நொடி விளங்க வேண்டும்னு வேண்டிக்கோங்க. அந்த பூசணிக்காயை நீங்கள் இப்போ என்ன செய்யலான்னா ஒரு தாம்பாள தட்டில் வச்சு வெற்றிலை பாக்கு பூ பழம் வச்சு 11 ரூபாய் உங்களால் முடிந்த தர்ஷனா முடிஞ்சுன்னா ஒரு வஸ்திரம் வைத்து கோவிலுக்கு வெளியே வர வேண்டும். கோவிலுக்கு வெளியே இதை யாருக்குன்னு தானம் கொடுத்துடுங்க. இப்படி நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பூசணிக்காயை முருகன் கோவிலில் வைத்து வழிபாடு செய்துட்டு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கர்ம வினைகள் அனைத்து நீங்கிடுங்க. நோய் நொடி பிரச்சனைகள் கூட விலகிடுங்க. இந்த பூசணிக்காய் பெற்றுக்கொள்பவங்களுக்கோ ஏதேனும் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைக்கு வருமானு கேட்டால் நிச்சயம் கிடையாதுங்க. தானத்தை பெற்றுக்கொள்பவங்க தானத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கணுங்க. அந்த பூசணிக்காய் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வாங்குபவங்க அதை மன நிறைவோடு வாங்கணும். அவர்கள் அதை சமைக்கவோ அல்லது வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கோ பயன்படுத்திக்கலாங்க. அவர்களுடைய இது விருப்பம்னே சொல்லலாம். அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாதீங்க. இந்த சூழ்நிலையானது உங்களே அமையணும். இந்த பூசணிக்காய் தானம் பெறுவதற்கு ஒருவர் கிடைக்க வேண்டும்னே சொல்லலாம். அப்படி கிடைச்சின்னா உங்கள் கர்மா தீர்ந்து நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விட்டீங்கன்னு தாங்க அர்த்தம். இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீண்ட நாள் நோய்வாய் பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஒரு வழியை ஏற்படுத்தி தருங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு குணமடையாத நோய் தீர ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வழி கிடைத்திடுங்க. வீண் விரைய மருத்துவ செலவுகள் குறைந்திடும். ஆரோக்கியமும் பெருகிடுங்க. குறைந்தபட்சம் நீங்கள் மருந்து சாப்பிடக்கூடிய அளவையாவது குறைத்திடலாம். பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு சிறு நன்மை கிடைத்தால் கூட அது பெரிய அளவில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த பரிகாரத்தை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கூட சொல்லுங்க. நீங்கள் முருகனை பிரார்த்திக்குங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி தாங்க முருகப்பெருமான். செவ்வாய் தோஷம் உள்ளவங்களோ பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா விரைவிலே செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிடுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்கள்னா 3 விரதம் சொல்வோம். வார விரதம், நட்சத்திர விரதம் மற்றும் திதி விரதங்கள். இதில் வாரம் விரதம் தாங்க செவ்வாய்க்கிழமைகளை நாம் அனுஷ்டிப்பது. நட்சத்திர விரதம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது. திதினா சஷ்டி திதிங்க. நவகிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னா செவ்வையோடு நேரடி சம்மதம் உடையவன் தான் முருகன். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வருவதன் மூலம் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிடுங்க.
பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி என பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.